Teranam Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது. ரஜினி சார் அப்படிங்கிறவர் ஒரு ராஜதன் லைஃப். நம்முடைய தமிழ் சமூகத்தில் அவர் வந்து என்னவா இருந்தாலும் அவர் வந்து அவர் ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னார்னா ஒரு சின்ன பசங்க அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கான்டென்ட் ஓரியன்டான படத்தில் உட்காந்து அவங்க ஃப்ரேம் ஷேர் பண்ணுறதுக்கு இல்லை. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நான் விட்னஸ் பண்ணதை ஆடியன்ஸ் விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் மேஜிக்காக இருக்குங்கிறத அது நடக்கிறப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. வழக்கமான ரஜினி படம் மாதிரி வந்துடாதீங்க, இது ஒரு வேற மூடோட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸ் சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பாக 100% தான். ஏன்னா நீங்கள் வந்து சீட் பண்ண முடியாது, அவங்கள சீட் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ரஜினி சார் படம். ரஜினி சாருக்கான மூமெண்ட்ஸ் இருக்கானா இருக்குது. நீங்கள் அவரை எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இந்த படத்தில் நீங்கள் பேசாத விஷயத்தை பேச நினைக்கிறது இந்த என்கவுண்டர் ஏரியாவை தான் இல்லையா? ரெண்டு தரப்பினுடைய ரெண்டு கோணமும் முக்கியம். ஏன்னா ஒரு கோணம் மட்டும் இல்லை, ரெண்டு கோணம் இருக்குது. எதையும் குளோரிஃபை பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஸ்டாண்டு. சாரோட இன்ட்ரெஸ்ட் இப்போ இல்லை டேட் வேஸ்ட் பண்ணாதீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபாகத் வந்துருக்க முடியாது. இல்லை, படத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற இடத்துல இஸ் ரெடி டு வெயிட். அது நியாயமான பயம். நீங்கள் இவ்வளோ ஆர்டிஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க, ஆர்டிஸ்ட் இப்போ ப்ளஸ்ஸாக பேசுகிறோம் போஸ்டரில். போஸ்டருக்கு ஓகே, படத்தில் ஜஸ்டிஃபைடாக இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். உங்களுக்கு எதுக்கு இவங்க தேவையில்லாமல் போட்டிருக்காங்கன்ற கேள்வி ஒன்று வந்துச்சுன்னா மொத்தமாக பேக் ஆகிடும். அது நம்மளே கூப்பிட்டு இது பண்ணிக்கிறது தான். அதே மாதிரி இது பேன் இண்டியன் படமாக பண்ணோம்லாம் நம்ம பண்ணல. இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு அந்த கேரக்டர் போய் சொல்கிறோம், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்க உள்ளே வராங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு நாம் கேட்ட பிறகு ரஜினி சார் வெயிட் பண்ண ரெடியாக இருக்கார். எனக்கு அந்த குவாலிட்டிலாம் தான் ஏன் அவர் இத்தனை வருஷம் நிற்கிறாரு, ஏன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அவருக்கு இந்த கதை புரியுது, இந்த கதையில் ஏன் அவங்க தேவைன்னு புரியுது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் இப்போ நான் பண்ணுறேன், அடுத்து லோகேஷ், அதுக்கு அடுத்து நெல்சன், எல்லாமே அவரை பார்த்து வளர்ந்த பசங்க டைரக்ட். இப்போ இவங்கள டைரக்டராக தான் பார்க்கணும். அவர் அந்த சேர் இப்போ நான் போனால் அவர் எழுந்து நிற்க தான் செய்கிறாரு. டைரக்டர் சேருக்கான மரியாதையை கொடுக்க தான் செய்கிறாரு. நான் அமிதாப் பச்சன் சார் அவ்வளோ கேள்வி கேட்பார், நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணணும். நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் அமிதாப் சார்கிட்ட கேட்டேன், இவ்வளோ படம் பண்ணுறீங்களே சார், உங்களுக்கு போரே அடிக்கலையா? நமக்கு ஒரு வேலை செஞ்சால் ஒரு அடிக்கும் சார், போரே அடிக்கலையா அப்படின்னு. என்னோட மிகப்பெரிய கவலை, நாளைக்கு யாராவது என்ன வேலைக்கு விடாமல் போயிடுவாங்களா. கோடிகள் கணக்கு, 500 கோடி 700 கோடி 1000 கோடிங்கிற கணக்கு ஒன்று இருக்குல்ல, அது பேசிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாச்சும் உள்ளுக்குள்ள இருந்ததா? இல்லை அப்படி ஜெயிலர் ரிலீஸ் ஆன மொமெண்ட்ல இருந்தது. இப்போ ஜெய்பீம் பண்ணியிருக்காரு, அப்போ இந்த படம் அப்படி தான் இருக்கு, அவசியம் இல்லை. ஜெய்பீம் பண்ணி நீங்கள் அப்படி பண்ணுறீங்க, ஜெய்பீம் எனக்கு லக்கேஜாக எடுத்தாதீங்க. நான் அந்த எடுத்த விஷயத்து மேலே நீங்கள் பேசுங்க, நான் என்ன எடுக்கணும்னு நீங்கள் பேசாதீங்க. டைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். கூட்டத்தில் ஒருவன், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிடில் பெஞ்சில் பையன், மிடில் கிளாஸ் பையனும் கூட, மிடில் கிளாஸ் பையன் மிடில் பெஞ்சில் இருக்க பையன், எல்லா இடத்துலையுமே மிடில் இருக்கிற ஒரு பையன். ஸோ கூட்டத்தில் ஒருவங்கிற டைட்டில். ஜெய்பீம் ஒரு பெரிய இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஆப்டா இருக்கக்கூடிய ஜெய்பீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில். பட் இந்த படம் டைட்டிலே வேட்டையன் இல்லை. ஸோ 2 படம் வேற மாதிரியான படங்கள் பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு, ரஜினி சாரை வச்சு ஒரு படம் பண்ண வரும்போது வேட்டையன் அப்படிங்கிற டைட்டில், அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ணும்போதே குறி வச்சா விழணும் அப்படிங்கிற ஒரு பஞ்ச் டைலாக், யூஷுவல் ஒரு கண்ணாடி போடுற ஷாட் அப்படிலாம் ஒன்று வருதுல்ல. அப்போது ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவி, அதுவும் ஜெய்பி மாதிரியான படத்தில் இங்கே ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ண ஒரு டைரக்டர் ரஜினி சார் கிட்ட போகும்போது அங்கேயே அந்த ஆரம்பத்திலே ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறாரா, இல்லை ரஜினி மாதிரி ஆளை படம் வச்சு பண்ணும்போது இது தேவைப்படுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வந்தது. உங்களோட பதில் என்னவா இருக்கும்? நான் காம்ப்ரமைஸ்ன்னு நினைக்கல, நெகிழ்தல் நினைக்கிறேன். எல்லாரும் அப்படி தான் வேலை செய்யறேன் நினைக்கிறேன். நீங்களும் வேலை செய்கிறீங்க அப்படி தான் நான். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மீடியாவில் வேலை செய்கிறோம், நான் ஒரு பத்திரிக்கை வேலை பார்த்துருக்கேன். நான் வந்து நக்சலைட் பற்றி ஒரு ஸ்டோரி பண்ணுறேன், அது ஒரு கவர் ஸ்டோரியில் வருது. ஆனால் ஒரு நடிகையோட இடுப்பில் தான் அது வைக்க முடியும். இப்போ நான் அந்த பத்திரிகையிலேருந்து வெளியில் போக முடியாது. நான் எழுதின கட்டுரை இன்வேலிடும் கிடையாது. நீங்கள் உள்ளே போய் படிச்சிங்கன்னா அந்த கட்டுரைக்கான வேலிட் என்ன, அது நம்ம என்ன சொல்ல வந்திருக்கோம், எவ்வளோ ஹார்ட் இஷ்யூஸ் அது பேசியிருக்குன்னு ஒன்று இருக்குது. நான் நக்சலைட் எடுத்து வந்து ரேப்பரில் வைக்கணும்னா நான் பத்திரிக்கை ஆரம்பித்த உடனே செய்ய முடியும்னு நான் நினைக்கல. இட் இஸ் நாட் அ பாசிபிள். அப்படி தான் இப்போ வியூவர்ஷிப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஒரு கேள்வி இது பண்ணணும். இப்போது நான் வர்றப்பவே வந்து பார்த்திங்கன்னா அதை கொஷின் பண்ணிட்டு வர முடியாது. எண்ட் ஆஃப் த டே இது எவ்வளோ பேர் ரீச் ஆக போகுது, என்ன பண்ண போகுதுன்ற இந்த கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கு நடுவில் நான் என்ன பண்ண போகிறேன்ற பதில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஒன்று புதுசாக பண்ண முடியும்னு நான் நினைக்கல. எல்லாம் தனித்தனி என்டிட்டியாக தான் இருக்கணும். ஏன்னா நான் உருவானதுன்றது, நான் வளர்ந்ததுன்றதே வந்து ஒரு வெகுஜன பத்திரிகையிலேருந்து தான் நான் வரேன்.
ஒரு வெகுஜன பத்திரிகையினுடைய மனநிலை தான் என்ன இது பண்ண வச்சிருக்கு. பட் ஆனால் நான் ரொம்ப வெகுஜனத்தை நோக்கி நகரல. வெகுஜனத்துக்குள்ள நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இருக்குங்கிறது மேலே எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வையை நான் இதுதான் செஞ்சுருக்கேன். ஸோ ஜெய்பீம்லுமே அந்த விமர்சனம் வந்தது, ஹீரோ வச்சு நீங்கள் வர்றப்போ ஒரு எகிரி குதிச்சு நீங்கள் வந்து ஒரு சீன் அதெல்லாம் இருக்கு. நான் நினைக்கிறேன் அது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதனால ஒரு படத்தினுடைய இம்பேக்ட் குறைஞ்சிருச்சு. நம்ம எந்த சமூகத்தில் இருக்க எப்பவுமே நமக்கு ஸ்டாண்டர்ட் எங்கேருந்து வருதுன்னா ஒரு வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ அங்கே வந்து ரொம்ப மௌனமாக ஒரு டெத்து கழுவாங்க, இங்கே வந்து ஒன்று மால் அடிச்சு அழுவாங்க, இல்லை குடிச்சிட்டு டான்ஸ் ஆடுவாங்க. இது ரெண்டுமே இந்த கல்ச்சர்னுடைய பார்ட். இதை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறது வேறு விதமாக பண்ணலாம், ஆனால் நீங்கள் அதை காட்டி தான் ஆகணும். அதை நீங்கள் காட்டாமல் நீங்கள் போக முடியாது. இங்கே நான் வந்து மௌனமாக அழுதுன்ற மாதிரி ஒரு சீன் ஒரு இது வச்சனாலே ஃபேக் ஆகிடும். ஸோ எந்த இடத்துல இருந்து எதை அளவிடுறோன்றது மேலே நமக்கு ஒரு பார்வை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, வேலை செய்கிற இடத்துல எனக்குமே நம்ம போய் அங்கே என்ன பண்ணுறோன்ற கேள்வி இருக்குது. எனக்கு அந்த கான்ஷியஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் பண்ணும்போது அல்லது பெரிய படமாக பண்ணும்போது 2 விதமாக இயக்குநர்கள் அணுகுவாங்க. ஒன்று, ஒரு ஸ்டாரை கொண்டு வந்து கம்ப்ளீட்லி வேற ஒரு ஆளாக காட்டணும், அவர் இதுவரைக்கும் பார்க்காத ரஜினி சாரை காமிக்கணும், இல்லை எந்த ஸ்டாராக வேணா இருக்கலாம், அப்படிங்கிற மாதிரி ஒன்று அணுகுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கான ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கும், அவங்க கிட்ட ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் இருக்கும், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அதையும் வச்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறதுன்னு நினைப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் இந்த கிட்டத்தட்ட ரெண்டாவது பேட்டர்னை எக்ஸாக்ட்லி ரெண்டாவது தான். பட் உங்களுக்கு வந்து நீங்கள் பேசும் உங்களுக்கு பழைய இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? இப்போ முள்ளு மலரும் மாதிரி, ஜானி மாதிரி, 6-60 மாதிரி அந்த அன்னைக்கு இருக்க ரஜினியை கொண்டாடுறோம், அப்படி ஒரு ரஜினியை பார்க்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு ஆசைன்னே சொல்லியிருக்கீங்க இல்லையா? அப்போ இந்த படத்தில் நீங்கள் மற்ற விஷயத்தை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது, நீங்கள் சொல்கிறது படி அதை டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது, ஆனாலும் எனக்கு அப்படி ஒரு ரஜினியும் வேணுங்கிறது இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை? முள்ளு மலரில் 100% ஒரு படம் முடிஞ்சது. இப்போ என்னோட மேக்ஸிமம் 10% இருக்கும். அந்த 10% நான் ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 100% நான் பண்ணுறேன். ஏன்னா ஆடியன்ஸே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அவர் லார்ஜர் தென் லைஃப் ஆகிட்டார் ரஜினி சார் அப்படிங்கிறவர். ஒரு லார்ஜர் தென் லைஃப் நம்முடைய தமிழ் சமூகத்தில் அவர் வந்து என்னவா இருந்தாலும் அவர் வந்து அவர் ஒரு பஞ்ச் டைலாக் சொன்னார்னா ஒரு சின்ன பசங்க அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கிற ஒருத்தரை நம்ம எடுத்து வந்து வைக்கிறோம். அவரோட ஆடியன்ஸே அவர் எப்படி அதை எடுத்துக்குவாங்கங்கிற கேள்வி இருக்குது. ஸோ ஆடியன்ஸ் அதை, அவருடைய ஃபேன்ஸ் அதை அந்த பிரேக் பண்ணாமல் அவரால் வர முடியாது அந்த விஷயத்துக்கு. ஸோ இதுக்குள்ளே எல்லா சேஞ்சஸும் கொண்டு வந்து பண்ணிட முடியும்னு நான் நினைக்கல. அண்ட் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்றது இம்பாசிபிள் நான் நினைக்கிறேன். என்ன முடியுதோ அதை பண்ணுறதுன்றது மஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ முடியறத செஞ்சிடணும், அவ்வளோதான். அது என்ன, அது 50%னா 50%. பாரதி சொல்வார், நிதி மிகுந்தோர் பொறுக்க வைத்தாரி அப்படின்னு சொல்றாரு. நீ ஒன்ட்ட போராட்டத்துக்கு, விடுதலை போராட்டத்துக்கு காசுன்னா பொருட்காசு கொடு, இல்லையா ஒன்ட்ட எதுவுமே இல்லையா இந்த போராட்டம் வெல்லட்டுன்னு சொல்லு அப்படின்னு. ஏதோ உன்னால முடிஞ்சதுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த முடிஞ்சது உன்னுடைய கான்ட்ரிபியூஷன் இஸ் இம்பார்ட்டன்ட், அதனுடைய மற்ற விஷயம் இல்லை. ஸோ அதனால இதில் இந்த ஐடியல் தாட் ஒன்று இருக்குல்ல, எனக்கு அது மேலே எப்பவுமே அது ஒரு செக்டாருக்கு ஓகே, நான் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன். என்னால் இது 100% இதுதான் பண்ணணும் இல்லை, எனக்கு இதில் 50% தான் பண்ண முடியும்னா அந்த 50% நான் விடணும்னு நினைக்கல. அந்த ஸ்பேஸ் எடுத்துடணும், 50% நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அந்த 50% சரியா பண்ணிடணும். ரஜினி சார் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார், அமிதாப் பச்சன் மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ், இப்படிப்பட்ட 2 சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஒரு கான்டென்ட் ஓரியன்டான படத்துல உட்காந்து அவங்க ஃப்ரேம் ஷேர் பண்றது இருக்குல்ல, அது எனக்கு பார்க்கறது ரொம்ப அழகா இருந்தது. படமே அப்படிதான் இருக்கும். நீங்க பாருங்க, படத்துலேயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 பேரோட காம்பினேஷன்ஸ் வந்து அவ்வளோ செமையாக ஒர்க் ஆகும். அண்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், நான் விட்னஸ் பண்ணதை ஆடியன்ஸ் விட்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் மேஜிக்காக இருக்குங்கிறத அது நடக்கிறப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. நான் எனக்கு வந்து இந்த கேரக்டர் அமிதாப் பச்சன் தான் பண்ணணும் அப்படின்றது எழுதுறப்போ வந்த தாட்டு. எழுதும்போது நான் இதுலேருந்து எல்லாருமே நான் எழுதும்போது வந்த தாட்டு தான். நம்ம ஒரு பேர் எழுதுவோம், அது பொதுவாக நடக்காது. இந்த படத்தில் எல்லாம் நடந்துச்சு. ஏன் நடந்துச்சு அப்படின்னா 2 ரீசன் இருக்குது. ரஜினி சார், லைக்கா 2 பேர் இருந்ததால், ஏன்னா இவங்களை கேஷ் பண்ணி உள்ளே கூட்டு வரதுக்கு ஒரு பட்ஜெட் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே நடந்ததுன்றது இதுதான். ஒரு நல்ல கேரக்டர் கதையை கொடுக்குறது என் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு வரது ப்ரொடக்ஷனுடைய ரோல். இதெல்லாம் சேர்ந்து அமைஞ்சு இது உட்காந்துருக்கு. அவங்க 2 பேரும் இருக்கிற சீன்ஸ் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். ஆடியன்ஸ்க்கு அது இப்போவும் கடைசி மியூசிக்லாம் வந்த பிறகு அனி வந்து அமிதாப் பச்சன் ஒரு தீம் பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. இந்த மெஜஸ்டிக்காக இருக்குது இந்த தீம். யூஸ்வலாக ரஜினி சாருக்கு ஒரு தீம் இருக்கும் இல்லையா, அமிதாப் பச்சனுக்கு ஒரு தீம் பண்ணியிருக்கோம் நாங்கள் இல்லை. இந்த மாதிரி இந்த 2 பேரும் சேர்றப்போ நடக்கிற மேஜிக்குங்கிறது ஒரு சீன் வந்து பிரமாதமாக உட்காந்துருக்கு. லெட்ஸ் சி, ஆடியன்ஸ் பார்க்கணும், ரொம்ப பேசக்கூடாது. ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு மூடு ஒன்று செட் ஆகுது.
யூஷுவல் ரஜினி சாரோட பட ட்ரெய்லர் கட் இல்லை. நீங்க அனிருத் தான் இதுக்கு வேணும் 100% வேணும்னு சொன்னாரு. ஆனா நான் 1000% அனிருத் தான் வேணும்னு ரஜினி சார் பேசினார் இல்லையா. பட் ஆனா யூஷுவல் அனிருத் கட் இல்லை, மியூசிக் கட் சொல்றேன், வேற ஒரு ஸ்டைல்ல இருந்தது. இப்போ முன்னாடியே இது யூஷுவல் வழக்கமான ரஜினி படம் மாதிரி வந்துடாதீங்க, இது ஒரு வேற மூடோட வாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு சொல்ல விரும்புறீங்களா? கண்டிப்பா 100% தான். ஏன்னா நீங்க வந்து சீட் பண்ண முடியாது, நம்ம அவங்கள சீட் பண்ணக்கூடாது. இது ஒரு கான்டென்ட் ஓரியன்டான ரஜினி சார் படம். ரஜினி சாருக்கான மூமெண்ட்ஸ் இருக்கான்னா இருக்கு. நீங்க அவரை எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அவங்க ஆடியன்ஸ் எதுக்கு வராங்க, அவரை செலிப்ரேட் பண்றதே வராங்க, அதை கொடுக்கறது. ஏன்னா நான் அவர் வந்தா இந்த படம் வைடரா ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நான் அவர்கிட்ட ஒன்று எடுத்துக்கிறேன். நான் எப்படி அவருக்கு அவருடைய ஸ்டார்டம் குறைக்கிறதோ அல்லது இது பண்ணவும் முடியாது, ஜஸ்டிஃபை பண்றதும். ஏன்னா எனக்கு ஒன்று தேவைப்படுது, நான் எடுத்துக்கிறேன். அப்போ அதுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா நான் அதை கொடுக்காம நான் எடுத்துக்கிறதுன்றது இட் இஸ் நாட் ரைட். ஸோ அதனால அவருடைய மனசுலாயோ சாங் வந்து முழுக்க முழுக்க ஒரு செலிப்ரேஷன் சாங். அவரை கொண்டாடுறதுக்கு எல்லா ஆடியன்ஸ் தேட்டரில் டான்ஸ் ஆடணும், விசில் அடிக்கணுன்றதுக்காகவே எனக்கு கொண்டாட்டத்து மேலெல்லாம் இந்த அது கூடாதுன்னுலாம் இல்லை. கொண்டாட்ட வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். நானும் கொண்டாட விரும்புகிறேன், நானும் விசில் அடிக்கணும், நானும் கைத்தட்ட விரும்புகிறேன். சுச்சுவேஷன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த மொமெண்ட்டை கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த பாட்டே பண்ணார். இப்போ அன்னி எனக்கு அது தேவை, அந்த விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு. அன்னைக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வந்து இந்த கதை ஓரியன்டான ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறதுல பேக்ரவுண்ட் ஸ்கூலில் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தில். ஸோ ரஜினி சார்னு வர்றப்போ உங்களுக்கு மாஸ் வந்துடும். மற்ற எல்லா விஷயங்களும் வர்றப்போ கதைக்குள்ள கான்டென்ட்டுக்குள்ள தெளிவான ஒரு இடத்துல இருக்கும். ரஜினி சாரும் கதைக்குள்ள எங்கே உட்காரணுமோ அங்கே சரியாக உட்காந்துருப்பார். கதைக்கு வெளியில் அவர் போயிருக்க மாட்டார். உங்களோட பழைய கட்டூன் பார்த்தேன், பேசா பொருளை பேச துணிவுகள்னு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் ஜேர்னலிசம்க்கு பேஸு, சினிமாவுக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூவில். ஸோ இந்த படத்தில் நீங்கள் பேசாத விஷயத்த பேச நினைக்கிறது இந்த என்கவுண்டர் ஏரியாவை தான் இல்லையா? என்னால் டீட்டெயிலாக பேச முடியாது. இப்போது படத்தில் டீட்டெயிலாக தான் பேசியிருக்கேன். 1-2 நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறமா அதை பற்றி பேச முடியும். இப்போ என்னால் என்னுடைய ஏன்னா நான் ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வர சொல்ல விரும்பல, ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் வரணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு படத்தை பார்க்கணுன்னு வரட்டும், படத்தை பார்த்துட்டு அதில் என்ன டேக்அவேயோ அதில் இருந்து போட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம முன்னால் இது சரி இது தப்பு இப்படின்னு அதை பற்றின முன் கருத்தை வந்து உருவாக்க விரும்பலை. ஸோ ஒரு ஆத்தரா எனக்கு சில வியூஸ் இருக்குது, அந்த வியூஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்கவுண்டர் பற்றி டிஸ்கஸ் பண்ணுற படமாக இருந்தால் கண்டிப்பாக என்கவுண்டர் சரின்னு ஞானவேல் சார் ஒரு காலமும் சொல்ல போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. பட் என்கவுண்டர் ஸ்பெசிஸ்டாகவே ரஜினி சார் இருக்காரு. அப்போ இது என்ன ஆகும், இது எங்கேயாச்சும் க்ளோரிஃபை ஆகிடுமா? க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி வந்துட்டு கிளைமேக்ஸ் என்ன சொன்னாலும் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியலையே. நம்ம ஊரில் ஜாதியை பற்றி நல்ல பெருமை பேசி கடைசியாக ஜாதி தப்புன்னு சொல்கிற படங்கள் வந்திருக்கு. இந்த டிஸ்கஷன் எங்களுக்குள்ள ஒன்று நடந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்கிறேன். நீங்கள் அதில் ஏதாவது சொல்லலாம்? பதில் படம் தான் பதில் சொல்லலாம். படம் வந்த பிறகு நான் பதில் சொல்லலாம். எனக்கு அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன். அது எனக்கு அது மேலே ஒரு கான்ஷியஸ் உண்டு. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் பண்ணல. அதுக்கான நான் சம்மந்தமாக அவ்வளோ போலீஸ் ஆஃபீஸர்ஸை மீட் பண்ணியிருக்கேன், அவ்வளோ ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டடான ஆட்களை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு 2 தரப்பினுடைய பார்வையும் கோணமும் ஒரு மாதிரி ஏதோ ஜஸ்ட் லைக் தட் பண்ணணுன்ற இடத்துல இருந்து பண்ணலை. 2 தரப்பினுடைய 2 கோணமும் முக்கியம். ஏன்னா ஒரு கோணம் மட்டும் இல்லை, 2 கோணம் இருக்குது. எதையும் குளோரிஃபை பண்ணக்கூடாதுன்றது என்னோட ஸ்டாண்டு. எதையும், அதாவது இந்த சைடு இல்லை, இந்த சைடையும் நீங்கள் எதையும் புனிதப்படுத்த வேண்டாம். புனிதப்படுத்துறதுக்கான அவசியம் எதுவும் இல்லை. அது ஆசிட்டிஸ் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆசிட்டிஸ் புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியை தான் நான் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபகத் ஃபாசில் அவர்களை நம்ம வெளியூர்லேருந்து இங்கே கொண்டு வந்து படம் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ரஜினி சார் மேடையில் பேசின விஷயத்தை வச்சு தான் அப்படி கேட்குறேன். பட் நீங்கள் எந்த பாயிண்டில் ஃபகத் கண்டிப்பாக வேணா நான் வெயிட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன அந்த கேரக்டர் எழுதுறப்போ அகைன் நான் அந்த ஃபகத் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சி தான் எழுதினேன். எனக்கு இப்போ ரஜினி சார் வச்சு எழுதுறப்போ ரஜினி சாருக்கான சீன் வரும் இல்லையா, ஃபகத் வச்சு. ஏன்னா ஃபகத் படத்தை ரொம்ப அதிகம் பார்ப்பேன், திரும்ப பார்ப்பேன். எனக்கு ஃபகத்தோட பெர்ஃபார்மன்ஸ்னுடைய ஹார்ட்கோர் ஃபேன் நான். ஸோ எனக்கு நான் ரொம்ப ரசித்து பார்க்குற ஒரு நடிகன். ஒர்க் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ளஷர்னு நினைக்கிறேன் அவரோட வர பார்க்குறது. அண்ட் அதே அனுபவத்தை தான் எனக்கு இதில் கொடுக்கவும் செஞ்சார். நம்ம நினச்சது வேற, நடக்கிறது வேற இல்லை. நம்ம நினச்சதை விட டபுள் மடங்கு அது சரிதான்ற மாதிரி கொடுக்குற அளவுக்கு நல்ல ஒரு ஃபைன் டியூன்டு ஆர்டிஸ்ட். ஸோ அவர் வந்து இந்த கேரக்டர் பண்ணணும்னு வரப்போ அவருக்கான சீன்ஸாக அது மாறுது எழுதுகிறப்போ, உள்ளே வரப்பவே. ஸோ இது நான் முதல் தடவை சொல்கிறப்பவே அவருக்கும் பிடிக்குது. அதனால அவருக்கு வந்து இந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. டைம் ஒத்து வரல, உடனே நான் ஷூட்டுக்கு போகணுன்ற. ஏன்னா இப்போ பொதுவாக ரஜினி சார் டேட் வச்சு எல்லாம் நடக்கும். ஸோ அப்படி ஒன்று வரலான்றப்போ அது மிஸ் ஆகிற சான்ஸ் இருந்தது. ஸோ எனக்கு அவர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னு போய் நான் சார்கிட்ட சொன்னேன். ஸோ சாரோட இன்ட்ரெஸ்ட் இப்போ ஒரு இல்லை டேட் வேஸ்ட் பண்ணாதீங்க பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஃபகத் வந்துருக்க முடியாது. இல்லை, படத்துக்கு முக்கியம் அப்படிங்கிற இடத்துல இஸ் ரெடி டு வெயிட்.
இல்ல அது ஒரு பெரிய குவாலிட்டியா பாக்குறேன். ஏன்னா அவருக்கு இன்னொரு ஸ்டாரை கொண்டு வந்து அவர் படத்தை கொண்டு போய் சேர்க்கணும் இல்ல, ரஜினிக்கு அது தேவை இல்லை இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது அது அந்த கேரக்டருக்கு அவர் நல்லா இருப்பாருன்னு நம்ம டைரக்டரா சொல்றோம் இல்லையா? அமிதாப் பச்சனுக்குமே அவர் சார் அப்படிதான். அப்ப அமிதாப் பச்சன் போதில் சாருக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா நீ எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னா தப்பா போயிடும்ன்றது தான். அது நியாயமான பயம். நீங்க இவ்வளவு ஆர்டிஸ்ட் நீங்க கேட்குறீங்க, ஆர்டிஸ்ட் இப்போ ப்ளஸ்ஸா பேசுறோம் போஸ்டருக்கு ஓகே, படத்துல ஜஸ்டிஃபைடா இல்லைன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. எதுக்கு இவங்க தேவையில்லாமல் போட்டிருக்காங்கன்ற கேள்வி வந்துச்சுன்னா மொத்தமாக பேக் தான். அது நம்மளே கூப்பிட்டு இது பண்ணிக்கிறது தான். அதனால இந்த கூலி கொடுத்து சூனி வச்சுக்கிறதுன்ற மாதிரி அவங்கள பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து இப்போ படத்துக்கு மைனஸ்ன்றது இடத்துக்கு நகர்த்தக்கூடாது. அவங்க பொருத்தமா இல்லைன்னா அவங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி இது பேன் இண்டியன் படமா பண்ணோம்லாம் நம்ம பண்ணல. இந்த கேரக்டர் இவங்க பண்ணால் நல்லா இருக்கும், அவங்களுக்கு அந்த கேரக்டர் போய் சொல்றோம், அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவங்க உள்ள வராங்க. இப்போ இந்த ஆர்டிஸ்ட் வேணும்னு நாம கேட்ட பிறகு ரஜினி சார் வெயிட் பண்ண ரெடியா இருக்காரு. எனக்கு அந்த குவாலிட்டிலாம் தான் ஏன் அவர் இத்தனை வருஷம் நிற்கிறாரு, ஏன் ஒரு ஆர்டிஸ்டா அவருக்கு இந்த கதை புரியுது, இந்த கதையில ஏன் அவங்க தேவைன்னு புரியுது. அந்த தேவைக்கு வெயிட் பண்ணோம்னா நம்ம வெயிட் பண்ணலான்ற, ஏன்னா எல்லாமே அவருடைய டைம்ன்றது ப்ரீஷியஸ். உங்களுக்கு அவர் டேட்டுக்கு வெயிட் பண்றாங்க, அடுத்தடுத்த படங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு மாதம் சும்மா உட்காரணும் சார் நம்ம அப்படின்னு 1.5 மாதம் கிட்ட ஆயிடுச்சு. அது அவர் உட்காரதுக்கு ரெடியாக இருக்காருங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ அந்த கதையும் அந்த கேரக்டருக்கும் அவர் தேவைன்னு நினைக்கிறதால அதுக்கு வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு அவர். இப்போ இது நல்ல குவாலிட்டி, பெரிய குவாலிட்டி. இன்னைக்கு இப்படி ஒரு கல்ச்சருக்கு வராங்கல்ல, எல்லா படங்கள்லயுமே மல்டி ஸ்டாரர் வராங்க, அதுவும் பெரிய பெரிய ஸ்டார் வராங்க. இது சினிமாவுக்கு எவ்வளவு தூரம் ஒரு நல்ல கல்ச்சரா இருக்குது? வேட்டையனுக்கு இது எந்த அளவுக்கு பிளஸ்ஸா அமையுது? இல்லை, இப்போ கண்டிப்பாக இப்போ இந்த படத்தை ரஜினி சார் இந்த கதை ரஜினி சார் பண்ணுறாருன்றது இருக்கு இல்லையா? அது நான் ரொம்ப பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு பீரியடில் ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காரு. மாஸ்க் அவர் தான் ட்ரெண்ட் செட்டராக இருந்தார். இப்போ டைட்டில்லாம் அவருடைய படங்கள்லேயே அவருடைய கேரக்டர் பேர்லேயே வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரமுகின்னு ஒரு இதை கொடுப்பார் அந்த இடத்துல. அது அந்த கதையினுடைய தேவை. அது அந்த இடத்துல அவர் என் கேரக்டரை என்னுடைய ஒரு ஃபீமேல் ஓரியன்டான டைட்டில் கொடுங்க. அப்போ அது ரொம்ப பெருசாக பேசுனாங்க. சந்திரமுகின்னு அவர் பேர் இல்லாமல் ஒன்று இருக்கேன்லாம் ஒன்று பேசினாங்க. அவர் அந்த ட்ரெண்டை பிடிப்பார் இந்த விஷயத்துக்கு. இல்லைன்னா அவர் இந்த ஜென்ரேஷன் ஆட்களோட வேலை பார்க்க முடியாது. அவர் பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து வேலை செய்கிறாரு. நான் பிறகுறது நடிக்கிறாரு. அப்போது என் கூட சேர்ந்து நான் நோ சொன்னால் அவர் அதை கேட்கணும். இந்த இடத்துக்கு அவர் தயாராகிறார் இல்லையா? இந்த அடாப்ட் பண்ணிக்கிற குவாலிட்டின்றது தான் அவர் இன்னமும் இந்த இடத்துல வச்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ எப்படி பார்த்தாலுமே அதை நம்ம அட்மைர் பண்ண வேண்டிய குவாலிட்டி தான் இந்த ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அடாப்ட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இப்போ நான் பண்ணுறேன், அடுத்து லோகேஷ், அதுக்கு அடுத்து நெல்சன், எல்லாமே அவரை பார்த்து வளர்ந்த பசங்க டைரக்ட். இப்போ இவங்கள டைரக்டராக தான் பார்க்கணும். அவர் அந்த சேர் இப்போ நான் போனால் அவர் எழுந்து நிற்க தான் செய்கிறார். டைரக்டர் சேருக்கான மரியாதையை கொடுக்க தான் செய்கிறார். இப்போ இதெல்லாம் உள்ளடக்குனது தான் அவருடைய சக்ஸஸ். இப்போ அவர் ஒரு கேரக்டருக்காக வெயிட் பண்ணுறாரு. இந்த இடத்துக்கு வந்த பிறகுமே கூட அந்த படத்துக்கு அந்த கதைக்கு என்ன தேவைங்கிற புரிதல் அவருக்கு இருக்கு. இப்போ ஜெய்பீம் ஏற்படுத்தின டிஸ்கஷன் ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பெரிய டிஸ்கஷன் ஏற்படுச்சு, அதனால விளைந்த நன்மைகள் நிறைய. இந்த படம் அது மாதிரி ஒரு டிஸ்கஷன் ஏற்படுத்தக்கூடிய படமா இருக்குமா? எப்படி சொசைட்டி ரியாக்ட் பண்ணுதுன்றது தான் டிஸ்கஷன் பண்ணுறதுன்றது. நம்ம பண்ண வைக்கணும்னு நம்ம ஒன்று பண்ணவே முடியாது. அது எப்படி ரிசீவ் பண்ணுது, எவ்வளோ தூரம் அது தயாராக இருக்குது அப்படிங்கிறது தான் இது. இப்போ தமிழ் சொசைட்டி தயாராக இருந்தது, அது எடுத்துக்கிச்சு. ஒருவேளை தமிழ் சொசைட்டி தயாராக இல்லைன்னா நான் இதே படம் பண்ணியிருந்தாலும் ஒன்றும் நடந்திருக்காது. ஸோ இந்த சமூகம் எவ்வளோ தயாராக இருக்குங்கிறத பொறுத்து தான் அந்த டிஸ்கஷனுக்கான அளவை தீர்மானிக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு உரையாடல் இருக்குது. நான் உரையாடல் மேலே எப்பவுமே நம்பிக்கை உள்ள ஒரு ஆள். நான் உரையாடணும்னு நினைக்கிறேன். எனக்கு எதிர்நிலையில் இருக்கிறதா இருந்தால் கூட நம்ம பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேசாமல் நீங்கள் வாழவே முடியாது. சேர்ந்து தான், இல்லைன்னா மூஞ்சி திருப்பிட்டு போக முடியாது, வாழ்ந்தான் ஆகும். அப்போ உரையாடல் ஃபஸ்ட். நான் படத்தை உரையாடலுக்கான ஒரு நல்ல மீடியமாக நினைக்கிறேன். வாங்க டிஸ்கஸ் பண்ணுவோன்றது தான் அது. அதனுடைய பேட்டர்ன் அதில் இருக்குதான். ஆனால் அது எந்த டிஸ்கஷனாக மாறும், யார் என்ன பண்ண போறாங்க, படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னொரு சர்ச்சைக்கு ஒரு பயங்கரமான மனதளவில் தயாராகிட்டீங்களா? இல்லை, நான் உண்மையாகவே தயாராகல. நான் அதை பெருசாகவும் எடுத்துக்கல. ஏன் நான் பெருசாக எடுத்துக்கல, நம்ம நோக்கம் அது இல்லை. இப்போ நம்ம ஒன்று சொல்கிறோம், அது உங்களை ஹர்ட் பண்ணுது அப்படின்னா என் சைடில் தான் நான் மாற்றிக்கிறேன். ஒருவேளை நான் சொன்னது சரியாக இருந்தால் என்னால் மாற்றிக்க முடியாது. இவ்வளோதான் அந்த விஷயத்தில். இன்னைக்கு உங்களை ஹர்ட் பண்ணிடணும்னு நினச்சி நான் வீட்டிலேருந்து கிளம்பி வரல. இவ்வளவுதான் மேட்டர். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர்ன்றது நீங்கள் படத்துக்கு வர்றப்போ, இப்போ இந்த படம் ஆடியன்ஸ் அக்சஸ் பண்ணால் அட்ரஸ் பண்ணனா ஒரு பெரிய ஸ்டார்ஸ் நல்ல கதையில் உட்கார்ந்து பண்ணலான்னு வரும். ஒருவேளை இது பண்ணல அப்படின்னா அடுத்து என்னன்ற கேள்வி வரும். ஸோ இது எல்லாமே வெயிட்டிங் தான்.
நான் திரும்ப சொல்றேன், ஆடியன்ஸ் எப்படி ப்ரிப்பேர்டா இருக்காங்கங்கிறது அது நடக்கிற வரைக்கும் எனக்கு சொல்ல முடியாது. இப்போ நீங்களே சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த படத்துக்கு வராரு அப்படின்னா நம்ம அவரை சும்மா கூப்பிட முடியாது, அவருக்கான நியாயம் இருக்கணும், அவருக்கான ஸ்பேஸ் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஏதாச்சும் ப்ரெஷர் இருந்திருக்கா? இப்போ ஃபகத் வராரு, அவருக்கான ஒரு இன்ட்ரோ வேணும். அமிதாப் வராருன்னா அவருக்கான எனக்கு ஒரு இன்ட்ரோ ஷாட்டோ இல்லை ஒரு சீனோ வேணும். இப்படி எல்லாம் ஒன்று இருக்கும் இல்லையா? இப்போ ராணா வராருன்னா அவருக்கான ஒரு ஒன்று பண்ணணும் இல்லையா? ஏதோ சம்திங் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு யூஷுவல் கெஸ்ட் ரோல் மாதிரி போகிற மாதிரி அப்படியே கேஷுவலாக வந்துட்டு போயிட முடியாதுங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. அப்போ இந்த படத்தை அது மாதிரி பண்ண வேண்டியது இருந்ததா? அப்படி பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அது கண்டென்ட்டுக்குள்ள சின்ன பாதிப்பை ஏற்படுத்துமா? தெரிஞ்சுக்கிறது இல்லை, கண்டிப்பா. அதாவது நீங்க வந்து எல்லா கேரக்டருக்குமே நீங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடக்காத ஒரு படம் எடுங்க. நீங்க ஏதோ ஒரு படம் நல்லா ஓடின படம் ஏதோ நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ இருக்கும். அந்த கேரக்டர் இன்ட்ரோ ஏதோ ஒரு வகையில் மற்ற கேரக்டரை விட வித்தியாசமாக தான் இருக்கும். நீங்கள் அந்த கேரக்டருக்கு இப்போ நீங்கள் அதில் 10 பேர் நடிக்கிறாங்கன்னா அதில் லீடாக பண்ணுறவங்களோட இன்ட்ரோ வந்து கண்டிப்பாக மற்றவங்கள மாதிரி இருக்காது. அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு கதை எழுதுறீங்க, சிறுகதையாக நீங்கள் எழுதுறீங்கன்னா நீங்கள் எந்த கதாபாத்திரத்தை முன்னிலைப்படுத்தி எழுதுறீங்களோ அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்ஸ் கூடுதலாக இருக்கும். ஒரு இன்ட்ரோ நாவல் ஒரு நீங்கள் யாரை ஃபாலோ பண்ண போகிறீங்களோ அவங்கள பற்றின ஒரு கூடுதலான இது இருக்கும். சினிமாலே அதான் நடக்குது. சினிமாவில் நீங்கள் ஒரு கேரக்டர் இப்போ ஸ்டார்னு வர்றப்போ ஒரு எக்ஸ்ட்ரா எலமெண்ட் கொடுது உங்களுக்கு. அந்த எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ன்றது அந்த வருகையை எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. ஸ்டார் இல்லாத இடத்துல வருகையை எதிர்பார்த்து உட்காரல. இவ்வளோதான் டிஃபரன்ஸு. வருகையை எதிர்பார்த்து உட்கார்றப்போ ஒரு கூடுதலாக 1-2 விஷயம் செய்யணும். நீங்கள் அது செய்யாமல் இருக்க முடியாது. நான் அதை செய்கிறது ஒன்றும் தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்ட், நான் ஒரு பிரிண்ட்லேருந்து வரேன், ஒரு ஆர்டிக்கிளுக்கான லே அவுட்டு தான் எனக்கு. நீங்கள் வைக்கிற கண்டென்ட்டுக்கான இப்போ ஃபஹத் ஃபாசில் வராரு, ஃபஹத் ஃபாசில் நீங்கள் உள்ளே வர்றப்போ அவர் ஒரு ஆர்டிஸ்ட்டு. அந்த ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். அது கதையை எங்கேயும் பாதிக்காமல் கொடுக்கறதுன்றது நம்ம செய்ய வேண்டிய வேலை. அது இது எப்படி என்னோட இதுவோ அதே மாதிரி கதைக்கு வெளியில் அது போகக்கூடாது. யாரும் வந்து அமிதாப் பச்சன் நீங்கள் கூப்பிட்டு வரீங்க, அமிதாப் பச்சன் மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட் வரப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது இல்லையா? அவர் நான் எப்படி சும்மா பஸ்லேருந்து இறங்கி வரான்னு காட்ட முடியாது இல்லை. பஸ்லேருந்து தான் இறங்குவார் அவர். பஸ்லேருந்து இறங்குறதுக்கு ஒரு ஷார்ட்டை நீங்கள் பிளான் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வழி கிடையாது. அவரை நீங்கள் ஓகே ஜூனியர் ஆர்டிஸ்ட்ங்கிற மாதிரி இறங்குங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அமிதாப் பச்சன். ஸோ அவர் வேணும்னு நம்ம கூப்பிட்டு வரோங்க. அப்போ நீங்கள் அதை கூப்பிடாம அதை தராமல் நீங்கள் அவங்களை கூப்பிடவும் முடியாது. அது முறையும் கிடையாது. ஸ்டாராக இவ்வளோ ஒரு 5 பேர் இருக்காங்க, பெரிய ஸ்டார்ஸ், மேல் ஸ்டார்ஸ், ஃபீமேல் ஸ்டார்ஸுமே நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி எழுதும் போதே வந்ததா இல்லை சூஸ் பண்ணுவா? இது எல்லாமே அந்த அகைன் நான் உண்மையாகவே இது எதுக்குமே வந்து இப்போ ரித்திகா சிங் நம்ம இதில் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரித்திகா சிங் வந்து இப்போ இவங்களெல்லாம் நம்ம ஒன்று சொல்கிறோம்ல, அவங்க இதுக்கு முன்னாடி இறுதி சுற்றுல ரெஜிஸ்டர் ஆனாங்க. அதுக்கப்புறம் தமிழில் அப்புறம் ஓமை கடவுளே ஒரு படம் ரெஜிஸ்டர் ஆச்சு. இப்போ இவங்களை கூட்டிகிட்டு வரணுன்றது இல்லை, இந்த கேரக்டருக்கு அவங்க கச்சிதமாக இருப்பாங்க, சரியாக இருப்பாங்க. அதனால நம்ம அவங்கள சூஸ் பண்ணுறோம். இது என்ன மீட்டரோ எக்ஸப்ட் ரஜினி சார். ரஜினி சாருமே அதான் இந்த கதையில் அவர் தான் நல்லா இருக்குங்கிறது தான் நம்ம யோசிச்சது. மீது எல்லாருமே அப்படியான மீட்டரில் வந்தவங்க தான். வழக்கமாக நினைப்பும் வரமாட்டாங்க, இந்த படத்தில் வந்துட்டாங்க. அவ்வளோதான். நீங்கள் எல்லாரும் நீங்கள் கேளுங்க, நீங்கள் எழுதுறப்ப இவர் படம் நல்லா இருக்கும் தி பெஸ்ட்டு தான் யோசிப்பீங்க. நீங்கள் தி பெஸ்ட்டு அமையறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. டைமு, சூழல், பட்ஜெட் எல்லாமே இருக்கும். இதுல தி பெஸ்ட் தான் நான் நினைச்சேன். தி பெஸ்ட் உள்ள வந்துட்டாங்க. மஞ்சு வாரியரை சூஸ் பண்ணது, அப்புறம் நம்ம துஷாரா சூஸ் பண்ணது, அபிராமி இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அந்த ப்ராசஸ் எவ்வளவு ஜாலியா இருந்தது அவங்க கிட்ட. மஞ்சு வாரியர் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியா வந்துட்டாங்கல்ல. இப்போ மஞ்சு வாரியர் மேடம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ரஜினி சாருக்கு பேரா நடிக்கணும். இப்போ அது இருக்கிறதுல இன்னைக்கு ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப எங்கா நீங்க போனீங்கன்னா ஸ்க்ரீன்ல ஒர்க் ஆகாது. அண்ட் அதே டைம்ல நீங்க ஒரு பேரன்றதை ஃபீல் பண்ண வைக்கணும். ஸோ மஞ்சு வந்து கரெக்டாக இருந்தாங்க எனக்கு அந்த ஸ்பேஸில். ஸோ ஈஸி சாய்ஸ் எனக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி சாய்ஸ் 2-3 பேர் தான் அவங்களுக்கு இருக்கிறாங்க அந்த ஒரு ஏஜ் கேட்டகரி. ஆமாம். ஸோ அதனால் மஞ்சு வாரியர்னு சொன்ன உடனே அவர் அசுரன் பார்த்துருந்தாரு. அவர் பார்த்தோன்னே அவங்கள கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இமீடியட்டாக நல்லா இருக்கும்னு சொன்னார் அவர். இந்த மாதிரி தான் இப்போ துஷாரா வந்து இந்த கேரக்டர் சர்பாட்டாக பார்த்துருக்கேன், நட்சத்திரம் நகரத்துக்கு பார்த்துருக்கேன். ஸோ இந்த 2 பேர்லாம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது எனக்கு. இந்த கேரக்டர் படம் நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அவங்க உள்ளே வந்தாங்க. எனக்கு பெரிய சந்தேகம்னு சொல்ல முடியாது, எனக்கு பெரிய கியூரியஸ் எப்படி வேணா வச்சுக்கலாம். ரஜினி சார் இருக்காரு, எண்ட் ஆஃப் தி டே ரஜினி சாரோட படம், அவரு எல்லா சீன்லயும் இருப்பாரு, மோஸ்ட் ஆஃப் தி சீன்ல. இதுக்கு நடுவுல இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கிறாங்க. அது வந்து பெரிய ஸ்டார்ஸ். அது இவங்க ஒரு 3 பேர் இருக்காங்க, ராணா இருக்காரு, பக்கத்துல இருக்காரு, அமிதாப் இருக்காரு, ஓகே மேனேஜ் பண்ணிடலாம். இதுக்கு நடுவுல ஃபீமேல் ஸ்டார்ஸுமே இவ்வளவு பேர் இருக்காங்க. நம்ம ட்ரைலர்லயே சின்ன சின்ன ஷார்ட்ல இவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் போல இருக்குன்னு தோணுது. அப்புறம் ஒரு கேரளால இருந்து ஒரு வில்லனை வேற இறக்கிருக்கீங்க, நல்ல நல்ல வித்தியாசமா ரோல்லாம் அவர் பண்ணுவாரு. அவரை வேற சம்திங் ஸ்மக்லிங் ஏரியா மாதிரி அவரை காமிக்கிறீங்க. படம் நாகர்கோயிலையும் போகுது, சென்னையிலையும் நடக்குது. இவ்வளோ விஷயத்த யோசிக்கும் போதே கான்டென்ட்டாவே எனக்கு பெருசா தெரியுது.
ஸ்கேலா பெரிய ஸ்கேல் தான். இல்ல இவ்வளவு பேருக்கு எப்படி ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கணும்? நம்ம வந்து ரொம்ப டஃப் வேலை தான் எனக்கு. இந்த இவ்வளவு பெரிய ஜஸ்டிஃபைடா நான் கொடுக்கணும், அது ரொம்ப டஃப்பா இருந்தது. அண்ட் அதை ஒரு மாதிரி அந்த டாஸ்கை அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டாஸ்க்குன்றது பெரிய டாஸ்க் தான். இவ்வளோ பேர் உள்ளே வர்றப்போ கண்டிப்பாக ஏமாற்றக்கூடாது. அது ஒன்று தான் எனக்கு திரும்ப திரும்ப உள்ளே வந்தாங்கன்னா, ரஜினி சார் திரும்ப திரும்ப சொன்னது எனக்கு அதை. நிறைய மல்டி ஸ்டார் படத்தினுடைய மைனஸ் வந்து என்னென்னா, அவங்க வந்துடுவாங்க, உள்ளே என்ன பண்ணுறாங்கிறதுக்கான பதில் இல்லாமல் இருக்கும், இருக்காது. ஸோ அது வந்துட்டாங்கன்னா ஏன் இவங்க வந்தாங்கங்கிறது நமக்கு மைனஸ் ஆகிடும், பார்த்துக்குங்கன்னு தான் சொன்னார். ஸோ பவுண்டர் ஸ்கிரிப்ட் கதை கேரக்டர் அவருக்கு தெரிஞ்ச உடனே இவங்க கரெக்டாக இருப்பாங்கிறதுக்கு அவர் வந்துட்டார். ஸோ அந்த உள்ளே வந்தவங்களுக்கும் தான் என்ன பண்ணுறோன்றது தெரிஞ்சு தான் வந்தாங்க. இவங்க யாருமே வந்து சரி ஓகே பைசா கிடைக்குது நடிக்க வரலான்னு வரவங்க இல்லை. ஸோ இவங்க எல்லாருமே தனக்கான ஐடென்டிட்டி என்ன, நம்ம அதில் என்ன பண்ண போகிறோன்றது புரிந்து வராங்க. இது என்னென்னா, இது கேள்விக்கு பதில் இவங்க வந்ததில் இருக்குன்னு சொல்கிறேன். நான் அமிதாப் பச்சன் சார் அவ்வளோ கேள்வி கேட்பார். நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுற மாதிரி பாஸ் பண்ணணும், நீங்கள் ஸ்னாப்சிஸ் அனுப்பணும், அவர் கேரக்டர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும், நம்ம பேசுகிற கண்டென்ட் ரிலேட்டடாக அவர் என்ன டைலாக் பேசுகிறாரோ அது மேலே சரி தவிர பேசுவார் நம்மகிட்ட. அவருக்கு என்ன ஒப்பீனியன் இருக்குது, ஏன்னா அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது, அந்த இமேஜ் எப்படி பாதிக்காமல் பண்ணணும், இவ்வளோ கேள்விகள் அதில் இருக்குது. நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் பாஸ் பண்ணி தான் உள்ள கூட்டு வரீங்க. ஆமாம், இல்லைன்னா வராது, அது ஜஸ்ட் இது ஈஸி கிடையாது. ஸோ இவ்வளோ தாண்டி உள்ளே வரப்போ அவங்களுக்கு ஒரு கிராஸ் செக் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் செக்கு நீங்கள் ஜஸ்டிஃபைடாக பண்ணலன்னா அவங்க உள்ளே வரமாட்டாங்க. அதனால தான் 38 வருஷம் நடிக்க முடியல. ஏன் இவ்வளோ நாள் ஒர்க் ஆகலைன்னா, இந்த டெஸ்ட்டுகளை பாஸ் பண்ணுறது ஈஸி இல்லை. அமிதாப் அவர் ஹேண்டில் பண்ணுறது எப்படி இருந்தது, எந்த அளவுக்கு? இல்லை, அவர் ஆக்சுவலி ப்ரிப்பேர்டு ஆர்டிஸ்ட்டு. ஸோ அவர் என்ன பேச போகிறார் வார்த்தை வரைக்கும் மாறாமல் கொடுக்கணும் நான் அவருக்கு. அவர் முன்னால் மெயில் பண்ணிடுவேன், அவர் டைலாக் படிச்சிருவார். படித்த பிறகு முதல் நாள் நானும் அவரும் உட்காந்து அந்த சீன் அவர் படிப்பார். படிச்சுட்டு அவருடைய இது என்னன்னு கேட்பார். நான் இதுக்கு இப்படி இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வரும். நான் தேவையான எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் கொடுக்கணும், இந்த புரிதல் வரும். இதெல்லாம் செட்டுக்கு வெளியில் நடந்துடும். செட்டுக்கு வந்தாருன்னா ஆக்ஷன் கட்டு தான். அதில் ஆக்சுவலி இதெல்லாம் வந்து எக்ஸைட்டட் எலமெண்ட். ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளோ 83 வயசு 84 வயசில் இவ்வளவு இன்வால்மெண்ட்டாக வேலை செய்கிறாருன்னு ஒன்று இல்லையா. நான்லாம் அது பார்த்து மிரண்டு போயிருக்கேன். இத்தனைக்கும் ஹெல்த் ரீசன்ஸ் நிறைய இருக்குது அவருக்கு. ஒரு பக்கம் மாத்திரை போட்டுட்டு வந்து நடிப்பார், இப்படி இருக்கும். ஆனால் எதுவுமே ஸ்க்ரீன் முன்னால் வராது. அந்த பக்கமும் இருக்கு அவங்களுக்கு. அது என்ன சார் மேஜிக்? எனக்கு அவங்க சோல் அதில் இருக்குது. அவங்க இவ்வளோ நாளாக அதை நம்புறதுக்கு காரணமும் அதுதான். நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நீங்கள் அமிதாப் சார்கிட்ட கேட்டேன், நான் இவ்வளோ படம் பண்ணிட்டீங்களே சார், உங்களுக்கு போரே அடிக்கலையா? நமக்கு ஒரு வேலை செஞ்சால் ஒரு அடிக்கும்ல, போரே அடிக்கலையா அப்படின்னு. என்னோட மிகப்பெரிய கவலை, நாளைக்கு யாராவது என்ன வேலைக்கு விடாமல் போயிடுவாங்களாங்கிறது. நாளைக்கு காலையில் எழுந்தால் எனக்கு பண்ணுறது கேரக்டர் இல்லாமல் போயிடும், ஷூட்டிங் இல்லாமல் போயிடுமோ. ஷூட்டிங் கூட இல்லை, கேரக்டர். பைசா ஷூட்டிங்ன்றது பைசாங்கிற வேலை மட்டும் இல்லை, பிடிச்ச வேலையா, பிடிச்ச கேரக்டராக இருக்கும், நம்ம பிடிச்ச ஒரு வேலை. அவர் வந்து பெரிய வீட்டு பையன் எல்லாமே இருந்தது, ஆனால் நடிக்கணும் தான் வந்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா பேர் கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து அப்பா பேர் சொல்லாமல் நடித்து இவர் அவருக்கு ஒரு கதை இருக்குல்ல, அண்ட் எல்லா டவுனுக்கும் போய் திருப்பியும் நடிப்பு தானே அவருடைய. அவங்களுக்கு வேற எதுவும் தெரியும் தெரியாது. இப்போ இளையராஜா சாருக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சி பேசி ஏறி போக சொல்லுவாங்க, தெரியாது சார், ஏமாந்து தான் வருவார். இங்கே அவங்க தெரியாது, வேற ஒன்றுல பயங்கர எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கன்னா இன்னொன்று பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியும். ஏன்னா அவங்க இன்னொன்றுல நேரமே தரலையே, அவங்களுக்கு அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. ஏன் அவங்க 40 வருஷம் 50 வருஷம் ரூல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஃபோக்கஸ் எனர்ஜி எல்லாம் அது சார்ந்தது தான். அதை தவிர வேற உலகம் அவங்களுக்கு கிடையாது. அவருக்கான வாய்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் தான் கேட்டோம் ஃபர்ஸ்ட் வீடியோல, அப்புறம் ட்ரெய்லர்ல அவரோட வாய்ஸ் மாதிரி கேட்குறோம். ஏஐல பிரகாஷ் ராஜ் இல்லை, முதல்ல ஏஐ தான் பிளானு, அது ப்ராசஸ். எனக்கு வந்து இமீடியட்டா அது அந்த டீசர் விடுறப்போ என்னால் அதை நான் நினச்ச மாதிரி கொண்டு வர முடியல. ஒரு அளவு தான் வந்திருந்தது, இன்னும் வரல. இன்னும் ஒரு 4-5 ப்ராசஸ் பண்ணணும் நாங்கள், ஆனால் டைம் லைன் இல்லை. ஸோ அதனால ஒரு அவரை மேட்ச் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அவர் ரெக்வஸ்ட் பண்ணேன். சார் வந்து பண்ணி கொடுத்தாரு. ட்ரெய்லருக்கு மட்டும் தான் பிரகாஷ் ராஜ், டீசருக்கு மட்டும் தான். ட்ரெய்லருக்கு சாரி ஃபர்ஸ்ட் அந்த டீசருக்கு மட்டும் தான். அதுக்கப்புறமா எல்லாமே வந்து ஏஐ தான். இது எப்படி ஏஐல கிரியேட் பண்ணதுக்கு அதுக்குமே ஒரு சிமிலர் வாய்ஸ் கொடுக்கணும்ல? டப்பிங் வாய்ஸ் இருக்கும், பட் டெக்ஸ்சர் எல்லாமே அவர். ஏன்னா அவர் இங்கே அமிதாப் பச்சன் பேசினது இருக்குல்ல, அவர் படத்தில் ஒன்று இங்கிலீஷ் டோன் ஒன்று பேசியிருப்பாரு, அதுதான் கேரி ஆகும். நமக்கு இங்கே உச்சரிப்புக்கான விஷயங்களுக்கு தான் இது டப்பிங் ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்கோம். 3வது படம் ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்ணுறோம், பெரிய ப்ரொடக்ஷன், பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய படம். இதனால வரக்கூடிய ப்ளஸ் என்னன்னு நான் சும்மா சொல்கிறேன். ஒன்று, நல்ல சம்பளம் வரும், பெரிய சம்பளம் ஒன்று வரும். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணிட்டோம், அந்த படமும் நல்லா ஆயிடுச்சு, ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் தி டாப் 5 டைரக்டர்ஸில் ஒரு டைரக்டராக வந்துடும், சென்சேஷன் டைரக்டராக மாறிடும். ரஜினி சாரை வச்சே படம் பண்ணியாச்சு, இனிமேல் எந்த ஸ்டார் வச்சு வேணா படம் பண்ணலாம், அட்லீஸ்ட் இன் தமிழ். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு படத்துக்குள்ளே வரும்போது இதெல்லாம் ப்ளஸ்ஸாக இருந்தால் கூட ஏதாச்சும் இப்படி ஒரு படத்துக்குள்ள வந்து டிஸ்கஷன் உள்ள போய் இவ்வளவு ப்ராசஸ் சொல்றீங்களா, இதெல்லாம் பண்ணி வரும்போது மைனஸ் ஏதாவது இருக்குதா, சேலஞ்சிங் ஏதாவது இருக்குதா? இப்படி சேலஞ்ச் இருக்கு, மைனஸ் நான் பார்க்கல. சேலஞ்சு மஸ்ட்.
சேலஞ்சு நீங்கள் ஒரு சின்ன படம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு சேலஞ்சு தான். அதனால நீங்கள் அதை பண்ணுறீங்க. அந்த சேலஞ்சை நீங்கள் கோத்ரூ பண்ணுறீங்க. சேலஞ்சை தாண்டி தான் நீங்கள் பண்ணுறீங்க. சேலஞ்சு மஸ்ட்டு. சேலஞ்ச் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. இதில் சேலஞ்ச் நிறைய இருக்குது தான். சேலஞ்ச் இல்லாமல் எப்படி இருக்கும்? சேலஞ்சு தான் எக்ஸைட்டே பண்ணுது. இந்த இவ்வளோ பேர் நீங்கள் கொண்டு வரதுக்கு நீங்கள் ஒன்று போடுற எஃபர்ட் இது எல்லாமே இருக்கு இல்லையா, அது ஜஸ்டிஃபை ஆயிடுச்சுன்னா அதனோட ரிசல்ட் வேறு. அது ஆகுதா இல்லையாங்கிறத ஐ ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஆயிடுச்சு அப்படின்னா அல்டிமேட். இன்னொன்று நம்ம சொல்ல நினச்ச கதை தானே. வேற ஒரு இப்போ நம்ம வேற ஒன்று நினச்சி வேற ஒன்று பண்ணா இல்லை. நான் இப்போ வரைக்கும் இதுதான் சொல்ல நினச்சேன், இதுதான் நான் சொல்லியிருக்கேன். இது மேலே டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நான் நினைக்காத ஒன்று பண்ணல. அப்புறம் அதில் என்ன இருக்கு? இந்த கோடிகள் கணக்கு 500 கோடி 700 கோடி 1000 கோடிங்கிற கணக்கு ஒன்று இருக்குல்ல, அது பேசிட்டே இருப்பாங்க. விஜய் சார் படம் வரும்போது இது ஜெயிலரோட வசூலை தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று வருது. அது ஒரு டிஸ்கஷனாகவே போகும். இந்த படம் எவ்வளோ வசூல் ஆகுது, எவ்வளோ தேட்டர் ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி ப்ரெஷர் ஏதாச்சும் உள்ளுக்குள்ள இருந்ததா? இல்லை அப்படி ஜெயிலர் ரிலீஸ் ஆன மொமெண்ட்ல இருந்தது. அது ஒரு 3 மாசம் கிட்ட அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா அது திருப்பி நியூட்ரலைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அது அந்த டைம் பீயிங்கானது தான். ஏன்னா ஜெயிலர் வந்து மேசிவ் ஹிட்டு. ஸோ படம் அதுக்கு முன்னாடி நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். ஷூட்டுக்கு போகிற மொமெண்ட்டு ஹியூஜ் ஹிட்டு, எதிர்பார்க்காத ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ நீங்கள் இப்போது அந்த பிஸ்னஸ் சினாரியோலாம் மாறுது. இது மாறுதுனாலே உங்கள் மேலே ப்ரெஷரும் மாறுதுண்ணே. பட் சார்லாம் கிளாரிட்டி கொடுத்தாரு. நம்ம போட்ட பைசா எடுக்கணும், அது மஸ்ட்டு. ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகணும், அது மஸ்ட்டு. நம்ம நினச்ச கதையை எடுக்கணும். இந்த விஷயத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ நம்ம அதை தான் பண்ணணுன்றது அந்த கிளாரிட்டி இருந்தது. அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷர் ஆமாம், நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சோமோ அதை முன்னால் நம்ம ஒன்று பேசியிருப்போம்ல, அதுதான் நம்ம திருப்பி பண்ண போகிறோம். இப்போ இது பயங்கரமாக ஓடிடுச்சு. அது ஒரு ப்ரெஷர் கொடுத்துச்சு. ஏன்னா வெளியில் பிஸ்னஸ் சினாரியோ மாறுது. எப்படி புரிஞ்சுது? முன்னாடி நமக்கு வந்து படத்தோட ஹிட்டை எப்படி சொல்லுவோம்னா, நம்ம சின்ன வயசுல படம் பார்க்கும்போது எத்தனை நாள் ஓடிச்சுன்னு சொல்லுவோம். 100 நாள் ஓடிச்சு, இல்லை எங்கள் படம் 110 நாள் ஓடிச்சுங்கிறத அதோட பெஸ்ட் மூவியா சொல்லுவோம். இன்னைக்கு கலெக்ஷன் சொல்லுவோம். இன்னைக்கு கலெக்ஷன் சினாரியோ மாறிடுச்சு, அவ்வளோதான். சினாரியோ மாறிடுச்சு. இப்போ இது ஹெல்த்தியா இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணோம்னா இதை எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு செய்ய வேண்டியது அமைப்புகளுடைய வேலை. அவங்க தான் ஃபீல்டில் இருக்காங்க. நம்ம வந்து ஃபீல்டில் இல்லை. நான் இருக்கிறதுன்றது ஒரு சின்ன ஸ்பேஸ். அந்த சின்ன ஸ்பேஸில் என்னால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். அதில் என்ன முடியுமோ அவ்வளோதான் முடியும். அதில் எல்லாத்தையும் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கஷ்டம். அப்படி யாராலையும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லா பிஸ்னஸுக்கும் பொருந்தது. வேட்டையின் படம் பார்க்க வரக்கூடிய ஆடியன்ஸு இப்போ எனக்கு ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ நான் வீடியோவில் பேசும்போது தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான ஒரு மூடில் வாங்க. இது ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ண படம். நீங்கள் ஆடியன்ஸ் கிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்க? என்ன மாதிரியான ட்ரெய்லர் நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். ட்ரெய்லர் சொல்ல வந்தது என்னன்னா அதான், நீங்கள் ஒரு நல்ல கதையை ரஜினி சாருடைய படமாக பார்க்கலாம். வந்து ரஜினிஸுக்கான மொமெண்ட்ஸ் இருக்கும். அவருடைய எல்லா எக்ஸைட்மெண்ட்ஸ் மொமெண்ட்டையும் அதில் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கு. அண்ட் ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாக கொடுத்துருக்கோம் அதை. அண்ட் கதையினுடைய கோர் கெடாமல் அதை செய்ய ட்ரை பண்ணியிருக்கு. இப்போ உங்களுக்கு கதையோட கோர் கண்டென்ட் எல்லாம் நீங்கள் அசத்துறீங்க சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த ஏரியா இருக்குல்ல, அவருக்கான மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த மாஸ் மொமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த ஏரியாவில் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்தது உங்களுக்கு? அதில் நீங்கள் எங்களுக்கு தெரியாது, பார்த்தது இல்லைல்ல. நான் திரும்பி அவர் வெகுஜன பத்திரிக்கை வேலை செஞ்சவர் சொல்கிறேன். ஓகே ஓகே. எனக்கு வந்து எது வைட் ரீச்சுக்கு தேவைன்றது தான் என் மைண்ட் வார வாரம் யோசிச்சிருக்கு. இந்த வாரம் என்ன, இப்போ நீங்கள் ஒரு தம்ப்நெயில் வைப்பீங்கல்ல, எந்த பேசிஸில் வைப்பீங்க? கரெக்ட் தான். இப்படி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் வேற ஒன்று இருக்கா, தம்ப்நெயிலுக்கும் உள்ள இருக்கிற கண்டென்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்படி நீங்கள் எது வேணாலும் சொல்லுங்கள், என்னால் அதில் இப்படி தான் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு ஆட் எடுக்கிறீங்க, ஆடுக்கும் இப்போ ஒரு ஷேவ் பண்ணால் ஒரு 4 மாடல் பின்னால் வராங்க. இயல்புல அது கிடையாது. நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதை பண்ண இது வந்து இப்போதுலேருந்து இல்லை இருக்கிற. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த செய்யறதுக்கு தான் நம்ம படிச்சிருக்கோம். படிப்பாக தான் சொல்லி தருது. காலேஜில் MBAல என்ன சொல்லி தராங்க? எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுறதுன்னா இதுதான். ஆனால் இங்கே வந்து டக்குன்னு மாற்றிடணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் மாறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இங்கே மாறணும்னா நீங்கள் ரொம்ப பின்னால் இருந்து வேலை செய்யணும். நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். நீங்க ஜெய்பீம் பார்த்துட்டு நான் இப்படிதான் படம் எடுப்பேன்னு நினைச்சுக்காதீங்க, என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ற. நீங்க படம் பாருங்க, அது மேல கருத்து சொல்லுங்க. ஜெய்பீம் பண்ண நீ இதே பண்ற, நாளைக்கு நான் இதை விட இன்னும் கமர்ஷியல் ரொம்ப லைட் ஹார்ட்டட் படம் பண்றது கூட எனக்கு விருப்பம் தான். அது நான் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டே நான் பேச விரும்பல. நான் ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ணேன். ஏன்னா என் லைஃப்ல லைட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. டே டு டே நான் ரொம்ப சீரியஸா இல்லை. நான் சிரிக்கிறேன், நான் விளையாடுறேன், நான் எல்லாமே பண்றேன். அதில் ஒரு ஜான்ல நான் படம் பண்ணலாம்ல. ஜெய்பீம் பண்ணி நீங்க அப்படி பண்றீங்க. ஜெய்பீம் எனக்கு லக்கேஜா எடுத்தாதீங்க. ஜெய்பீமை நான் சின்சியரா பண்ணேன்னா அங்கே அப்ரிசியேஷனாக முடிஞ்சு. இந்த படம் உள்ள வாங்க, இந்த படம் பாருங்க, படம் பார்த்துட்டு இதுல ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா நான் வில்லிங்கா இருக்கேன். இந்த கதையும் இந்த படத்தையும் பேஸ் பண்ணி அதை பேசலாம். ப்ரீவியஸ்ல இருந்து அதை எடுத்துட்டு வர்றதுக்கான நீட் இல்லை. ஜெய்பீம் பண்ணியிருக்காரு, அப்போ இந்த படம் அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இங்க ரஜினி சார் வச்சு ஒரு படம் பண்றேன், நான் விரும்பி தான் பண்றேன்.
நான் வர்றப்போ அதில் என்ன என்னால் பாசிபிலிட்டிஸோ அது எல்லாத்தையும் நான் ஒர்க் பண்ண தான் செய்கிறேன். என் பாசிபிலிட்டிஸ் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு பலாத்காரம் பற்றின ஒரு ரேப் பற்றின ஒரு இஷ்யூவாக இருக்குங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்து பேசப்பட்டு வந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸு எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் படத்தில் கொண்டு வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இருக்குல்ல. சீரியஸ், அதாவது ஒரு நீங்கள் சொல்கிற பேட்டர்னில் ரஜினி சார் படம் தான், கமர்ஷியல் படம் தான், கமர்ஷியல் வேல்யூ எல்லாம் இருக்கு. பட் அதில் கூட நான் சீரியஸான விஷயத்தை வைக்கணும்னு நினைக்கும் போது எதுக்கு இந்த சீரியஸான படத்தில் கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போகுது. எப்படி அதோட இப்போ எங்களை மாதிரி ஆட்கள் ஜெய்பீமை கம்பேர் பண்ணி இவர் எப்படி இந்த மாதிரி படமாக கேட்குற கேட்டகரி ஒரு கேட்டகரி இருக்கோ அந்த கேட்டகரி ஒன்று இருக்கு. என்ன அந்த மாதிரியான விஷயத்துக்கு என்ன நான் இதையும் யோசிக்க விரும்பல அதையும் யோசிக்க விரும்பலன்னு தான் சொல்கிறேன். அது யோசிச்சா என்னால் வேலை செய்ய முடியாது. எனக்கு இந்த கதையை பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்கான நான் நடிகர்கிட்ட போய் சொன்னேன். அவர் சார் வந்து பிடிச்சிருக்கு பண்ணலான்னு சொன்னார். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு முன் வந்தாங்க. இந்த படத்தை என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இவ்வளவு தான் நான் யோசிக்கிற லிமிட்டு. இதுக்கு மேலே வெளியில் என்ன யோசிக்கிறா, ஏன்னா எல்லாத்தையும் இன்னைக்கு தெரியுது, அதனால் பேசுகிறோம். இதை பற்றி நம்ம யோசிக்கவே முடியாது, யோசிக்கவும் கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அவங்க நினச்சா என்ன ஆகும், இவங்க நினச்சா என்ன ஆகும்னா நம்ம எல்லாரும் ஏதோ நினைக்க தான் செய்வாங்க. நான் எப்படி இதையும் லக்கேஜாக நினைக்கிறேனோ, பேர்டனாக நினைக்கிறேனோ, அதே மாதிரி இதையும் லக்கேஜ் பேர்டனாக நினைக்கிறேன். நான் அந்த எடுத்த விஷயத்து மேலே நீங்கள் பேசுங்க, நான் என்ன எடுக்கணும்னு நீங்க பேசாதீங்க, அவ்வளவுதான். யூஸ்வலா இன்னைக்கு இருக்க கல்ச்சர், சோஷியல் மீடியாவா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், இந்த கல்ச்சர்ல எல்லா டிஸ்கஷனுமே காதுக்கு வருது. இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, அப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு, இப்படி பேசுறாங்க படத்தை பத்தின்னு ஒண்ணு வருது இல்ல. அந்த ப்ரெஷர் எதுவும் எடுத்துக்க வேணான்றீங்க. அது அன்னெசரி ப்ரெஷர். நான் எடுத்துக்கிறதுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கு. அதுக்கே நான் என்னுடைய நேரத்தை கொடுக்கறதுக்கு போதலை. இந்த ப்ரெஷர்னால ஒரு யூஸும் இல்லை எனக்கு. ஏன்னா நான் எதுவும் மாற்றிக்க போறது இல்லை. நான் எதுவும் அதுக்காக நான் எதுவும் ரியாக்ட் பண்ண போறது இல்லை. நான் ஏன் அதை கேட்கணும், நான் ஏன் அது பண்ணணும்? எனக்கு அது அந்த இடத்துல டெட் சைலண்ட் தான். ஸோ ஓகே, அப்படி நினைக்கிறாங்களா நினைச்சிட்டு போட்டோம். படம் பார்க்கட்டும், படம் பார்த்த வரைக்கும் ஒப்பீனியன் இருந்தால் நம்ம பேசலாம். இந்த மாதிரி இன்டர்வியூ பண்றதுல, ரிலீஸ்க்கு முன்னாடி இன்டர்வியூ பண்றதுல இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு என்னன்னா, இப்போ உங்க சேலஞ்சுக்குள்ள பேசிட்டு இருந்தாலும் எங்க சேலஞ்ச் என்னன்னா, எங்களுக்கு அதே தெரியாது. நாங்க அதுக்கு உள்ள வச்சு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வேற அதே தான் எனக்கு சொல்ல முடியாது. பட் அதுக்குள்ள என்னெல்லாம் கேட்க முடியுமோ நிறைய கேட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரா, அசியூஷுவல் ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க சார். படம் ரிலீஸ் ஆக போது பெரிய சக்சஸ் அடைவாங்க. நன்றி. ரொம்ப நன்றி. Terenum Homes இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல 1 BHK starts from 19 lakhs, 2 BHK starts from 30 lakhs. லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். சதீஷ் நடிப்பில் கிரைம் த்ரில்லர் திரைப்படம் சட்டம் என் கையில் வெற்றி நடை போடுகிறது.